உனக்கு அந்த பெண்ணை தெரியுமா? நீ சொல்லு, நான் அந்த பெண்ணிட்ட போய் பேசியேன். நீங்க வாயை திறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். கல்லி இருக்கிறது போல இருக்கிறத பார்க்கலையா? ஒன்றும் தெரியாத கை குழந்தைன்னு நினப்பு. இன்னைக்கு 2ல் 1 எனக்கு தெரிஞ்சாகணும். உனக்கு அம்மையை நான் வெளிக்கட்டு, நீ பெரிய யோகின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. உனக்கு லட்சணம் அவைய தெரியணும் இல்லையா? ஹலோ அத்தே, எங்கள் வீட்டுக்கு சீக்கிரம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசலாம். எனக்கு அம்மையும் அண்ணனையும் நான் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒரு முடிவு எனக்கு வேணும். உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு உண்டுன்னா இப்போ சொல்லணும். நீங்கள் எப்படி வாதறப்பீங்க? எனக்கு வாழ்க்கையை நாசம் பண்ணதானே தெரியும். என்ன மருமோளே, என்ன பிரச்சனை? எங்களை ஏன் இவ்வளவு சீக்கிரமாக வர சொன்ன? அதெல்லாம் விஷயம் உண்டு. விஷயம் இல்லாமல் உங்களை வர சொல்லுவேனா? வரட்டு, எங்கள் வீட்டிலண்டா ஆளுவ வரட்டு. ஏதாவது பிரச்சனை இல்லை, நீ எங்களை வாயை திறந்து சொல்லு. என்ன தங்கச்சி, என்ன பிரச்சனை? மச்சான் ஹோ, பொல்லாத ஒரு மச்சான். தா, உனக்கு அண்ணன் வந்தாச்சு இல்லையா? இனி எங்களுக்கு என்ன நடந்துன்னு சொல்லு மோளை. இன்னும் இருக்காருல்ல உங்க பொண்ணான அருமை மோவே, அவர் என்ன காரியம் செய்தாரு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு கூட பைக்கில் கிறங்கிட்டு நடக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் எங்களுக்கு புதிய பைக்கில் கெட்டி பிடிச்சிட்டு போகணும். ஹெல்மெட் போட்டா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைப்பு. என்னையை ஏமாத்திட்டு உள்ள பெண்ணோளுக்கு கூட எல்லாம் கிறங்கிட்டு நடக்க இவனுக்கு கூட நான் ஜீவிச்ச மாட்டேன். இல்லை மோன, என்னல இதெல்லாம்? இதுக்கா உனக்கு இவ்வளவு லட்சம் செலவு பண்ணி கல்யாணம் எடுத்தேன்? உன் பொண்டாட்டிக்கு என்னல குறை இருக்கு? வேற பொண்ணுகளுக்கு கூட சுத்தியா நீ? அலைய குனிச்சிட்டு இருக்காத, என்னதங்களும் வாயை திறந்து சொல்லுவல. என்ன மச்சான் இதெல்லாம்? நான் என்னத்தை கேட்கேன்? எனக்கு ஒரே ஒரு தங்கச்சி உண்டு. நான் அவன் நல்லா இருப்பான்னு தானே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தந்தேன். இந்த வீட்டில் குத்துக்கல்லு போல உங்கள் பெண்டாட்டி இருக்கும்போ நீங்கள் என்ன கண்டுட்டு இன்னொரு பெண்ணுக்கு கூட இப்படி கறங்க போனீங்க? உங்களுக்கு எப்படி மச்சான் மனசு வந்து? இத்தனை எல்லாரும் திட்டி அவன் வா திறந்து பேசினா வாய்க்குள்ள கொழுக்கட்டை இருக்கிறது போல. நல்ல வா துறப்பேன், இருக்கிறத பாரு கல்லு போல. ஏதாவது வா துறக்கானா பாருங்க. மருமோளை, எனக்கு மொவா போல உன்கிட்ட பேசியேன். இது நம்ம குடும்ப விஷயம். இது என்னதாவது வெளியே தெரிஞ்சுனா உனக்கும் தலை காட்ட முடியாது. உனக்கு அந்த பெண்ணை தெரியுமா? நீ சொல்லு, நான் அந்த பெண்ணிட்ட போய் பேசியேன். தெரியும் எனக்கு. அப்புறத்து தெருவில் உள்ள பெண்ணு தான். நீ சொல்லு மக்களே, அவளை எங்கே வச்சு பார்த்த? எங்கே வச்சு 2 பேரும் பைக்கில் போனதை பார்த்த? நான் சொன்னேன் இல்லாமா, மார்த்தாண்டம் பாலத்துக்கு மேலே 2 பேரும் பைக்கில் கெட்டி பிடிச்சாங்க போயிட்டு இருக்கிறோம். சரி, எத்தனை மணிக்கு பார்த்தா நீ? அவளை 4 வார்த்தை நாக்கு பிடிக்கிறது போல நான் கேட்கட்டு. அது 3 மணி ஆயிருக்குமோ இல்லை 4 மணி ஆயிருக்குமோ? சாயங்காலம் 4 மணிக்கு இல்லையா? வேலைக்கு போயிட்டு வரும்போதாக்க இந்த வேலை நடந்திருக்கு. இல்லை சாயங்காலம் 4 மணிக்கு இல்லை, விடியகாலம் 4 மணிக்கு. நான் நல்லா உறங்கிட்டு இருந்த சமயம் தானே கண்டேன். அது என்னது, உறங்கிட்டு இருந்த சமயமா? விடிய காலம் 4 மணிக்கா? எப்படி? ஆமா, நான் கனவுல தான் அவியலை பார்த்தேன். கனவுல தான் அவிய பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போனா. என்ன சொன்ன நீ? இந்த ஆளு அந்த பெண்ணுக்கு கூட கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத நான் கனவுல கண்டேன்னு. ஹலோ, மென்டல் ஹாஸ்பிட்டலா? இங்கே ஒரு பேஷண்ட் தப்பிச்சு சுத்திட்டு நடக்கு. சீக்கிரம் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா பிடிச்சிடலாம்.